விமர்சகர் சண்முகம் அவர்களை உங்கள் சார்பிலே நான் பேச கூப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி புலத்தில் நிகழ்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. தமிழனுடைய நவீன கவிதையின் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்காற்றியவர் திரு ஞானக்கூத்தன் அவர்கள். ஏறக்குறைய நான் வசித்த பகுதியில் தான் அவரும் வசித்தார். 80 துவக்கத்திலிருந்து நான் அவரை சந்தித்திருக்கிறேன். அவரோடு ரொம்பவும் அணுக்கமாக பழகிய மிக நெருங்கிய நண்பர்கள் இங்கே வந்திருக்கார். ஆர் ராஜகோபால் சார். அவர் அடுத்தது காலமெல்லாம் ஞானக்கூத்தனை எவ்வளவு தூரம் அச்சில் பாதுகாக்க முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் நண்பர் தோழர்னு சொல்ல வந்தேன், சாரி, நண்பர் அழகிய சிங்கர். தொடர்ந்து ஞானக்கூத்தனை வெளிக்கொண்டு வர்றதுன்ற அளவுக்கு இல்லை. அவர் நவீன இலக்கிய உலகத்தில் நன்கு அறியப்பட்டவர். ஆனால் தொடர்ந்து அவரை பிரசுரம் செய்ய பெரிய பிரயத்தனம் எடுத்துக்கொண்டவர் நண்பர் அழகிய சிங்கர். அவரும் வந்திருக்கிறார். எனது பேராசிரியர் தமிழவன் அவர்கள் இங்கே இருக்கிறார். மேலும் சிறுபத்திரிகை குறித்து ஆங்கிலத்தில் ஆய்வு செய்த பேராசிரியர், தமிழின் மிக மிக நேர்த்தியான துல்லியமான மொழிபெயர்ப்பாளர் அண்ணன் ஆர் சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார். எனக்கு இதை பற்றி பேச என்ன பொருத்தம் இருக்கிறது என்று முதல் நினைத்து பார்க்க தோன்றுகிறது. ஏற்கனவே ஒரு ஞானக்கூத்தனை பற்றியும் தமிழில் மாடர்னிசம் போஸ்ட் மாடர்னிசம் என்ற ஒரு கட்டுரையை 94 நான் எழுதினேன். அதில் நா. பிச்சமூர்த்தி, ஞானக்கூத்தன், ஆத்மநாம், இந்திரன் 4 பேருடைய கவிதைகளை முன்வைத்து தமிழில் நவீனத்துவ தோற்றத்தை எப்படி வரையறுப்பது கவிதைகளில் என்பதில் எனக்கு அதில் அந்த நோக்குடைய ஒரு கட்டுரை அதுதான் ஞானக்கூத்தனை பற்றி நான் முதலில் எழுதிய கட்டுரை. அடுத்தது அவருடைய பிரம்மிலுடைய குரலிகளும் ஞானக்கூத்தனின் திருட்டு கொடுத்த வீடு என்ற ஒரு கவிதையை பற்றியும் ஒரு விரிவான கட்டுரை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. இன்னொரு தமிழ் சிறுபத்திரிகையினுடைய இன்னும் மிகப்பெரிய பங்காற்றியவர் தன் வாழ்வே அழித்து கொண்ட நண்பர் பொன் விஜயன் நடத்திய புதிய நம்பிக்கையில் வந்த கட்டுரை அது. மேலும் ஞானக்கூத்தனோடு நிறைய மேடைகளில் அவரோடு சேர்ந்தும் பல நூல் வெளியீட்டு விழாக்களிலும் சில கருத்தரங்கங்களிலும் பேசியிருக்கிறேன். எனக்கு தெரிந்த அவருடைய இறுதி கூட்டம் டிஸ்கவரி புக் பேலஸில் நடந்தது. அந்த படிமம்னு நினைக்கிறேன், படியமோ அந்த ஒரு சிறுபத்திரிகையினுடைய வெளியீட்டு விழாவில் நான் ரொம்ப அவரை தளர்வாக பார்த்தேன். நான் இப்பொழுது ஞானக்கூத்தனை என்னுடைய கவிதை பற்றி என் கவிதை மரபோடு எப்படி அவருடைய கவிதை மரபு தொடர்பு இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதை கடைசியாக ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 7 நிமிடங்கள் வைத்துக்கொள்கிறேன். பெரும்பகுதி ஞானக்கூத்தனை பற்றி தான் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழில் நவீனத்துவத்தை எங்கிருந்து நாம் பார்க்கலாம் என்பதற்கு எனக்கு ஒரு நோக்கு இருக்கிறது. அந்த நோக்கு முதலில் பாரதியாருடைய வசன கவிதைக்கு பிறகு இதில் பல பேராசிரியர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு வெளிப்பாட்டு முறையில் அவரிடம் ஒரு நவீனத்துவம் இருந்தது என்று நான் நம்புகிறேன். அதை குறித்த விரிவான 2 கட்டுரைகளை நான் எழுதியிருக்கிறேன். சமீபத்தில் 2 பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறேன். குறிப்பாக பாரதிதாசனுடைய அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கில் அந்த மொத்த குடும்ப விளக்கினுடைய முழுமையும் நான் சொல்லவில்லை. அதில் வரக்கூடிய சில வெளிப்பாட்டு முறை மிக நவீனத்துவமான புது கவிதையும் நவீன கவிதையோடும் ஏறக்குறைய ஒத்துப்போகும் வெளிப்பாடுகள் அவருடைய கவிதைகள் இருந்தது. அதன் பிறகு நா. பிச்சமூர்த்தி புது கவிதை எழுதினார். ஆனால் அவரிடம் முழுமையான நவீனத்துவம் முழுமையடைந்ததா என்றால் அது முழுமையடையவில்லை. அதற்கு காரணம் பெரிதும் உருவகங்களை அவர் நம்பினார். குறிப்பாக அவருடைய ஒரு கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த படிக குலத்தோறும் கொக்கு செங்கால் நெடுக்கு என்ற அந்த பாடலில் பலவேளை நிழலழகு சிலவேளை மீன் அழகான ஒரு கவிதை. அதற்கு பிறகு ஒரு 4 வரிகள் அவர் எழுதியிருப்பார். நாமும் வாழ்வும் குளம் நாமும் கொக்கு பலவேளை நிழலழகு சிலவேளை மீன் அழகான அந்த 4 வரிகள் நவீனத்துவ கவிதையில் அப்படி எழுத மாட்டார்கள். ஏனென்றால் அது ஒரு கட்டத்தில் ரொம்பவும்
என்ன சொல்கிறது, அதை முழுமையாக விளக்கமாக வந்து அந்த கவிதையை எழுதும். கடைசி 4 வரிகள் ரொம்ப விளக்கமான வரிகள், முதல் எழுதப்பட்ட 4 வரிகள் ரொம்ப மேலும் அவர் ஏறக்குறைய ஒரு மரபிலிருந்து முழுமையாக விடுபடாத ஒரு ஓசையுடன் எழுதியவர். அந்த மரபு ஓசை துணிக்க பல இந்த பூக்காரி இந்த 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 கவிதைகள் எல்லாம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து மரபு போல் ஒலித்தாலும் அதனுடைய வெளிப்பாட்டு முறை என்பதை நான் வந்து கதையாடல் முறை என்று சொல்ல விரும்புகிறேன். கதையாடல் முறை அல்லது கவிதையாடல் முறையில் நவீனமாகவும் நவீனத்துவமாகவும் எழுதியது நவீன கவிதைக்கு முன்னோடி என்று சி. மணி அவர்களைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். சி. மணிவின் மரபில் இருந்து அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக அல்லது அதிலிருந்து ஒரு விடுபடலாக வந்தவர் தான் ஞானக்கூத்தன். ஞானக்கூத்தன் கவிதைகள் இருக்கக்கூடிய நவீனத்துவம் என்பது சில கவிதைகளில் மரபு போல் ஒலிக்கும் தன்மை அவருடைய கவிதைகளை வாசிக்கும் போது தெரியும். நீங்கள் வாசிக்கும் போது அது ஏதாவது ஒரு யாப்பில் அது அமைஞ்சிருக்குமோன்ற மாதிரி நமக்கு அது வந்து சென்ஸ் ஆகும். ஆனால் அவரிடம் ஒரு நவீனத்துவம் இருந்ததை, குறிப்பாக கால வழுவமைதியை பற்றி எல்லோரும் இங்கு பேசியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த கால வழுவமைதியினுடைய கவிதையினுடைய அமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேடையில் பேசுபவருடைய பேச்சை ஒலியை பிரதி செய்து அந்த ஒலியை அழிப்பது, மீண்டும் அந்த பிரதி வாசிக்கக்கூடிய வாசகன் வாசிக்கும்போது அது ஒரு, இப்பொழுது சிவசுவையா சொன்னது மாதிரி, அது ஒரு ஒலிப்பானாக நமக்கு வந்து நாம் வாசிக்கும்போது நமக்கு வந்து உணர முடியும். அஃபெக்டிவ் டைமென்ஷனில், அதாவது வந்து அது உணர்வை தாக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு ஒலிப்பானாகவே அல்லது ஒலி ரீதியாகவே நமக்கு அந்த வாசிப்பு, அந்த பிரதியை வாசிக்கும்போது பிரதியை வாசிக்கிறோம் என்ற பிரஜை வந்து அந்த கவிதையில் ஏற்படாது. ஆனால் வாசித்து முடித்தவுடன் பார்த்தீர்கள் என்றால் அந்த பிரதியும் நம்மிடம் வந்து ஒரு அழிப்பாக்கத்துக்கு உள்ளாகும் அல்லது அது ஒரு அழிவுக்கு வந்து உண்டு. மீண்டும் அந்த கவிதையை நமக்கு ஒலியாக வரும், மீண்டும் அதை நம்ம வாசிக்க தோன்றும். அப்படி ஒரு சுழற்சியான ஒரு கதையாடல் முறையை அவர் அந்த கவிதையில் வைத்திருப்பார். சரி, இந்த கவிதை மட்டுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய இன்னொரு 4-5 கவிதையை பற்றி சொல்லலாம். அவருடைய கவிதைகளை எப்படி பார்ப்பது என்பதற்கு நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், நவீன கவிதையினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக நான் குறிக்க விரும்புவது வந்து, நவீனத்துவம் என்று தமிழில் பேசப்படும் போது பெருங்கதையாடல்களுக்கு எதிரான நுண்கதையாடல்களை முன்வைப்பது என்பது மிக முக்கியம். அது பின்னவீனத்தினுடைய ஒரு கூறு. உதாரணத்துக்கு வந்து மெட்டா நெரேட்டிவ்ஸை வந்து மைக்ரோ நெரேட்டிவ்ஸால் வந்து ஃப்ராக்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைட்டாட் வந்து அவருடைய கருத்துக்களில் ரொம்ப முக்கியமான கருத்து. சரி, நுண்கதையாடல்களுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எழுத்து மரபுகளுக்கும் ஒப்புமை உண்டா அல்லது நவீனத்துவ எழுத்து முறைக்கு ஒப்புமை உண்டா என்றால் ஒரு சில ஒப்புமைகள் உண்டு. குறிப்பாக நான் பார்த்த விதத்தில், குறிப்பாக ரொம்பவும் குறைவான உணர்வு அம்சங்களுடன் எழுதப்படும் அல்லது குறைவான வந்து டீட்டெயில்ஸ், அது என்ன சொல்றதுன்னா குறைவான குறிப்புகளோடு எழுதப்படுவது. அப்புறம் அதை வந்து ஒரு மினிமலிஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்று சொல்லலாம் அல்லது மினிமலிசமாக எழுதுவது என்பது ஞானக்கூத்தனுடைய கவிதைகளில் அது வந்து நீங்கள் அதை பார்க்க முடியும். அது வந்து நுண்கதையாடல்களுடைய ஒரு அம்சம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமான அதில் வந்து குறிப்புகளோ அதில் இருக்கக்கூடிய விஷயங்களோ அதிகமாக இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து அவர் குறிப்பாக சில பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, சில மேடைகளில் பேசும்போது சொல்லியிருக்காரு. பால் வெலேரியனுடைய இம்ப்ளோஷன்ற ஒரு தியரி, உட்வெடிப்பு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் தன்னுடைய கவிதைகளில் செய்வார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை எடுப்பார், அந்த விஷயத்தை உள்வெடிப்புக்கு உள்ளாக்கி அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கவிதையில் அவர் பதிவு செய்வார். இன்னொன்று, அப்புறம் அவருக்கு வந்து தமிழோட ரொம்பவும் ஆழ்ந்த, தமிழ் மரபோடு ரொம்பவும் ஆழ்ந்த தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு திணை கோட்பாடு மேலே ஒரு பெரிய
இது இருந்தது. அதே சமயத்தில் அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் ஸ்போட்டா தியரி மேலே ரொம்ப இருந்தது. அவருடைய கட்டுரைகள் கவிதைக்காக அழகிய சிங்கர் தொகுத்து போட்டிருக்காரு, அதில் நீங்கள் பார்க்கலாம். அவர் திணை என்பதை எப்படி எடுத்துக்கொண்டாருன்றது ஒரு முறை அவரிடம் பேசும்போது அவர் என்கிட்ட சொன்னார், இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கும் இடம், இப்போ நான் நிற்கும் இடத்திலிருந்து சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் அதில் எனக்கு என் கவிதைக்குள் நான் கொண்டு வர விரும்புவதும் நான் ஒரு வகையான திணை. உதாரணத்துக்கு நான் ஒரு நடைபாதையில் நின்று கொண்டு இருக்கிறேன் என்றால் நடைபாதை என்பது என் கவிதைக்கு ஒரு திணை அப்படின்னு அவர் தனிப்பட்ட உரையாடலே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவர்கிட்ட இந்த நான் சொல்ல வந்ததுல அந்த நுண்கதையாடல்களை பற்றி சொல்லும்போது, கதையோடு கவிதைக்கு தொடர்பு இருக்கிறது, அல்லது கதையாடலினுடைய இன்னொரு கவிதை வடிவம் தான் கவிதையும் அல்லது கவிதை பிரதியும் என்று அவருக்கு ஒரு உணர்வு அவர் எப்பொழுதும் இருந்தது. இந்த தொகுப்பில் வந்து கதை என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நீங்கள் எல்லாம் அதை வாசித்தீங்களான்னு எனக்கு தெரியல, சார் வாசித்திருப்பார். அந்த கதையில் அவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, அந்த கதையை நான் இப்பொழுது படிக்கிறேன். எங்கே தடைப்பட்டதோ அங்கிருந்து மீண்டும் தொடங்கியதில்லை நான் சொன்ன கதை. கதையின் இடையில் ஓடிய இரவு கதையை பல இடங்களில் கலைத்திருக்கும். கேட்டுக்கொண்டிருந்த அந்த கதையின் தொடர்ச்சி அருந்து போனதை பற்றி எனது சபையோர் கண்டுகொண்டதே இல்லை. நான் சொன்னேன், அவர்கள் கேட்டார்கள். மருதாணி பூசிய சிறு விரல் போல் சிவந்திருக்கும், பழங்களுக்கு கூச்சலிடும் பறவைகள் சூழும் ஆளின் கீழ் நான் சொன்னேன், அவர்கள் கேட்டார்கள். இன்றைக்கு கதை போதும் என்றால் அவர்கள் கலைந்து தங்கள் இல்லங்களுக்கு போய்விடுவார்கள். சில சமயம் என் மனதில் கதை காணாமல் போய்விடும். சில சமயம் கதை சொல்ல எனக்கு ஒரு மறுநாள் கிடைக்காமல் போய்விடும். அப்போது கதை எங்காவது போய்விடும். தூரதேசத்தில் அதற்கு பந்துக்கள் உண்டு போடும். கதையை கூப்பிட்டால் சில நேரம் வராமல் போக அதுதான் காரணமோ? இதில் எனக்கு அவர் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, கதை சொல்ல எனது சபையோர் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த சபையோர் என்பது தனக்கு இருக்கக்கூடிய ஒரு வாசிப்பு சமூகத்தை பற்றி அவருக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை இருந்திருக்கிறது. அவர் எப்பொழுதுமே அவர் கவிதைகளை வாசிப்பதை பற்றி அவருக்கு ஒரு கருத்து அல்லது ஒரு கருத்தாக்கம் இருந்திருக்கிறது. எனது சபையோர் என்று சொல்வது வந்து ரீடிங் கம்யூனிட்டிஸ்னு ஸ்டான்லி ஃபிஷ் வந்து சொல்லுவார். அது மாதிரி ஒரு கவிஞனுக்கோ அல்லது ஒரு கவிதையினுடைய பிரதிக்கு ஒரு வாசிப்பு சமூகம் இருக்கு. அந்த வாசிப்பு சமூகத்திற்குள் இயங்கக்கூடிய குறியீடுகளும் குறிகளும் தான் அதன் பொருண்மையை வந்து கட்டமைக்குது. பொதுவாக ஞானக்கூத்தன் கவிதைகள் அதிகம் அவர் பொருண்மையை வந்து வெளிப்படுத்துவதற்காக கவிதை எழுதுறது மாதிரி எனக்கு வந்து எப்பொழுதும் அவரை வாசித்த போது எனக்கு பட்டதில்லை. அவருடைய கதையாளர்களுடைய தொடர்ச்சியில் பொருண்மை உருவாகிறது, பொருண்மை வாசிக்கப்படுகிறது, பொருண்மை பிரதிக்குள்ளேயே அழிப்பாக்கத்துக்கு உள்ளாக்குறது. அழிப்பாக்கம் என்பது இப்போ அவர் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, அந்த இரவு கதையின் இடையில் ஓடிய இரவு கதையை பல இடங்களில் கலைத்திருக்கும். இது ஒரு வகையான பின்னணித்துவ ஒரு வெளிப்பாடு தான் அது. ஏன்னா ஒரு கதையை சொல்லி கொண்டு இருக்கும்போது புற உலகம் சார்ந்த ஒரு விஷயம், கதையின் புற உலகம் சார்ந்த பருவம் கவிதைக்குள் நடக்கக்கூடிய கதையாடலை கலைக்கும் என்று ஒரு வெளிப்பாட்டு முறை வந்து ரொம்பவும் வித்தியாசமான வெளிப்பாடு. அவர் பொதுவாகவே அவருடைய கவிதைகள், திருட்டு கொடுத்து வீடு எடுத்தீங்களானோ அது ஒரு நுண்கதையாடல், ஒரு மைக்ரோ நேரேட்டிவ் தான் நான் விரும்புகிறேன். அதுதான் வந்து நவீன கவிதை அல்லது நவீன இலக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்று நான் கருதுகிறேன். அவர் அந்த முதல் வரி எழுதும்போது எழுதுகிறார், கால் சட்டைப்புகள் நுழைந்த கை மாதிரி மாடிப்படி கட்டுமானம் தெரிய நின்றிருந்தது வயல் நடுவில். அந்த வீடு புதியது பெரிது. அந்த வீடு திருட்டு போயிடுது. திருட்டு போனவனா ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. ஈழத்துக்காரன் ஒருவன் கைவண்ணமாய் இருக்கலாம் திருட்டென்று, தாய்நாட்டு தமிழன் இப்படி செய்திரான் என்றும் சொல்லி கலைந்தார்கள். ஆனால் கடைசியில் ஒரு வரி எழுதுகிறார், அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக அந்த கவிதையில் பார்க்கணும். திருட்டு கொடுத்த வீட்டை சுற்றி பார்த்த திரும்பிய நபர்கள் சொன்னதில் புரியாமல் போனது ஒன்று உண்டு. இடுப்பளவு தெரியும் நிலை கண்ணாடியை திருடர்கள் தெரித்து விட்டார்களாம். ஏன்? இத்தனைக்கும் கண்ணாடி தன்னிடம் தோற்றிய பிம்பத்தை தானே தேக்கிக் கொள்வது கிடையாது. வயல் நடுவில் நின்றிருந்தது திருட்டு கொடுத்த வீடு, வயல்புறம் எங்கும் தத்தின ஓசைப்படாமல் தவளைகள். அப்போ அந்த மிரர் இமேஜை பற்றி அவருக்கு வந்து அவருடைய கவிதையில் ஒரு இடத்துல வருது. அந்த 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 ஆடியை ஏன் அவர்கள் நொறுக்கினார்கள் என்பதற்கு
அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னுடைய பிம்பம் படிந்த ஒரு 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 சருமத்தை அல்லது ஒரு ஒரு புறவெளியை இல்லை புறமான ஒரு புறத்தினுடைய ஓரத்தை, நான் அதை கண்ணாடியினுடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க உடைக்க விரும்புகிறாங்க. ஆனால் என்னன்னா அவங்களுடைய உருவம் அங்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு வாசிப்பு பொருண்மை. ஆனால் உள்ளூர் அவர் என்ன சொல்றாருன்னா, இது எதையும் தேக்கி வைத்துக் கொள்ள போவதில்லை அந்த கண்ணாடி, ஆனாலும் ஏன் உடைத்தார்கள் என்ற இடத்துல ஒரு புதிர்மையை கவிதை உருவாக்குகிறது. இந்த கவிதையும் முழுமையும் இந்த வரிகளிலிருந்து நீங்க படித்தீர்கள் என்றால் இதற்கு வேறு ஒரு பரிமாணம் இந்த கவிதைக்கு கிடைக்கும். இது அவர்களுடைய நிறைய கவிதைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டு. அடுத்து 5 நிமிஷம் பேசலாமா? அடுத்தது மிக முக்கியமாக அவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கவிதை இருக்கிறது. அது எனக்கும் தமிழ்தான் மூச்சு, அடுத்தவர் மேல் நான் அதை விடமாட்டேன். அது பெரும்பகுதியும் பெரும் சர்ச்சைக்குண்டான ஒரு கவிதையாக ஒரு புறமும், இன்னொரு புறமும் அதை குறித்த நன்கு விஷயங்களும் வந்திருக்கிறது. அந்த கவிதை பொதுவாக நவீன இலக்கியத்தை குறித்தும் சிறுபத்திரிகையை குறித்தும் ரொம்ப தீவிரமாக இயங்குவர்களுக்கு அன்றைக்கு ஒரு மனத்தடை ஒன்று இருந்தது. அவர்கள் என்ன என்றால், கவிதையில் அரசியல் இருக்குமா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்தது. அப்படி அரசியலோடு பொலிட்டிக்கலாக யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த கேள்விக்கு பின்னாளில் அவர் ஒரு பதில் எழுதுகிறார். அந்த கவிதையை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. நான் அந்த கவிதையை சொல்லுகிறேன். சமஸ்கிருதம் என்ற ஒரு கவிதை. ஆனால் தமிழுக்கும் எனக்கும் தமிழ்தான் மூச்சு, அடுத்தவர்கள் விடமாட்டேன் என்று சொல்வதை இன்று தமிழ் எல்லோருக்குமான மூச்சு என்று காலம் நிரூபித்திருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவரிடம் இருந்த ஒரு மாற்றம் அவர் பின்னாடி எழுதுகிறார். ஓ சமஸ்கிருதமே, உன்னை எனது தாய் என்று சில பேர் சொல்லுகிறார்களே, அது உண்மையா? காக்கையால் தட்டிவிடப்பட்ட கமநிலத்து நீரிலிருந்து தோன்றிய நதியின் தீரத்தில் எனது செவிகளில் விழுந்த ஒலிகள் உன்னுடையவைதானா? இது கங்கை ஆறென கவிப்புணல் பெருகிய கம்பர் உன்னிடம் என்ன சொன்னார்? அவரிடம் என்ன சொன்னாய்? நீ எனது தாய் என்றால் எப்படிப்பட்ட தாய் நீ? வட்டில் வட்டிலாய் தமிழமுதை நான் உண்ணும் போது நீ வேண்டாம் அது என கூறவில்லையே. உனக்கு தமிழ் இளையாளா மூத்தவளா? நீதான் எனது தாய் என்றால் எப்படிப்பட்ட தாய் நீ? உனக்கு நான் தான் எப்படிப்பட்ட தனையன்? நூற்றாண்டுகளாக நானும் நீயும் உரையாடாமல் இருப்பது எப்படி? தமசோமா ஜோதிர் கமய என்றேன், நின்முன் நிற்கின்றேன், உன்னை எனது தாய் என்கிறார்களே அதனால். இந்த கவிதையை ரொம்ப பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரிடம் அரசியலற்ற அல்லது வெறும் பகடி என்று சொல்வது, காலம் கடந்த பின்பு 2 தலைமுறைகள் கடந்து வந்த பின்பு அந்த கவிதைகளை அப்படியே வாசிக்க முடியாது. அந்த கவிதையை குறித்த விஷயங்கள் வெளிவந்த போது அன்றைய சிறுபத்திரிகை சூழல் ஒரு வகையான அறிவாக்கத்தை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. நாலேஜ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அன்னைக்கு இருந்துச்சு. அன்னைக்கு அந்த நவீன வெளிப்பாடு ரொம்பவும் தேவைப்பட்டது. ஏனென்றால் அப்பொழுது இருந்த கவிதை, பெரும்பகுதி அறியப்பட்ட கவிதை, ஒரு பக்கம் வானம்பாடிகள், ஒரு பக்கம் திராவிட இயக்கத்துக்காரர்கள் எழுதிய கவிதைகளில் இருந்த வெளிப்பாட்டு முறையில் இருந்த ஒரு பழந்தன்மை, ஒரு ஆர்கைக்கான ஒரு தன்மை அப்புறம் ரொம்பவும் என்ன சொல்றது, ரொம்ப மறுபடியும் சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிடண்டன்ட்னு. மீண்டும் மீண்டும் அந்த ரிடண்டன்டான எக்ஸ்பிரஷன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு அதை பயன்படுத்தினோம். ஆனால் இன்னைக்கும் அந்த கவிதையை அன்று புரிந்து கொள்ள பொருண்மையில் புரிந்து கொள்ள முடியாது. நாலேஜ் ப்ரொடக்ஷன் என்பது அறிவாக்க உருவாக்கம் அல்லது உற்பத்தி என்பதை விட ஸ்டடி, அதன் ஆய்வு தான் ரொம்பவும் முக்கியம். அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்டடி. எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்வது, இன்று நான் சொல்வது நாளை எனக்கு எதிராக வரலாம். நாம் செய்யக்கூடிய ஆய்வே அல்லது நாம் அணுகக்கூடியதே நாம் இருக்கக்கூடிய நிலைப்பாடுக்கு எதிராக ஒன்றை நம்ம இழுத்து சென்றால் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் ஆய்வினுடைய நேர்மை, அதுதான் ஆய்வு மரபு. நம்மனுடைய விஷயங்களுக்காக அதை நமக்கு ஏற்றாமல் வளைத்துக் கொள்ள முடியாது. நான் இந்த சமஸ்கிருதம் என்ற கவிதையை பற்றி சொல்ல விரும்பினேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை, அவர் தமிழன் சாரோட 2-3 நாள் பேசும்போது அவர் சொன்னார், மலேசியாவுக்கு போயிட்டு அவர் நிறைய கவிதை எழுதியிருக்காரு,
அதில் ஒரு கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை, ரொம்ப நவீனமான ஒரு கவிதை. நீங்கள் படிச்சீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பின்னணித்துவ வெளிப்பாட்டோடு ஒரு இருக்கும். பினாங்குக்கு போகிறார், ஒரு வண்ணப்பூவை பார்க்குறாரு, அதை எடுத்துட்டு வராருன்னு நினைக்கிறாரு. இந்தியாவுக்கு திரும்பும்போது விமான நிலையத்தை என்னை பரிசோதனை செய்தார்கள். நான் அம்மக்கல்லன் போல் நின்றிருந்தேன். பெட்டிக்குள் பார்த்தார்கள், பைகளை துழவினார்கள், மறுக்கக்கூடியது இல்லை என. அங்கேருந்து வந்துட்டார். வந்த பிறகு இங்கே சென்னையில் அவரை திருப்பியும் அவர் தேடுறாங்க. தேடும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏதாவது இருக்குதா உங்களுக்கு டிக்ளேர் செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. கோலாலம்பூர் ஒப்புக்கொண்டாலும் சந்தேகம் கொஞ்சம் இருக்கவே செய்து. சென்னையும் என்னை பரிசோதனை செய்தார்கள். அவர்கள் என்னை அனுப்பினால் கூட சந்தேகம் கொஞ்சம் கூட இருக்கவே செய்தது. டிக்ளேர் செய்ய எதுவும் உண்டா என்று சட்டையில் நட்சத்திர பட்டை குத்திய அதிகாரி பினாங்கின் வண்ணப்பூ ஒன்றை ஐம்புலப் பேழையில் கொண்டு வந்தேன் என்றேன். ஐம்புலப் பேழையில் கொண்டு வந்தேன் என்றேன். பத்திரமாய் போங்கள் என்றால் மீனம்பாக்கம் மேலும் மின்னிற்று. ரொம்ப வித்தியாசமான ஒரு பின்னணித்துவ தன்மையுள்ள கவிதை இது. அவருடைய முன்பாதி கவிதைகளுக்கும் பின்பாதி கவிதைகளுக்கும் இடையில் நிகழ்ந்த ஒரு மாற்றம் என்பது மிக முக்கியமானது. அது தமிழ்ச்சூழலில் நடந்த பின்னணித்துவ போக்கினுடைய தாக்கத்தால் ஏற்பட்டது. நேரடியாக அவர் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் முன்னுரை வழங்கிய பல கவிஞர்களுடைய பின்னணித்துவ நிலையிலிருந்து எழுதப்பட்ட கவிதைகளுக்கு அவர் முன்னுரை வழங்கி இருக்கிறார். அதை பற்றி அவர் எழுதிய போதும், அதை பற்றி அவர் எழுதும்போது அவருக்கு உள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அது ஒரு வகையான ரசவாதம், அதிலிருந்து வெளிப்பட்ட கவிதைகள் இவை. இதை குறிப்பாக ஞானக்கூத்தனின் மரபு நான் எப்படி என்னோடு தொடர்பு படுத்திக் கொள்கிறேன் என்றால், பெருங்கதையாடல்களை தகர்ப்பதுதான் ஒரு பின்னவீனத்துவ நிலையில் எழுதக்கூடிய கவிஞர்கள், அல்லது நவீனத்துவத்துக்கு பின்னவீனத்துவ காலம் என்று தமிழில் ஒன்று உண்டா என்று நம்மால் அதை அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் நவீனத்துவத்துக்கு பிந்தைய கால கவிதைகளுக்கு மெட்டபிசிக்ஸ் சொல்லக்கூடிய பெருங்கதையாடலையும் மெய்ப்பொருளியலையும் அல்லது அந்த மிகை மெய்ப்பொருளையை தகர்ப்பதுதான் ஒரு கவிதையினுடைய தலையாய விஷயம் என்று எழுதுமுறை என்று நான் கருதுகிறேன். அப்பொழுது எதை கொண்டு அதை தகர்ப்பது என்றால் நுண்கதையாடல் மூலம்தான் தகர்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த வழியில் நான் எழுதிய ஒரு கவிதையை மற்றும் இங்கு படித்துவிட்டு அமைய விரும்புகிறேன். இது ஒரு சமீபத்தில் எழுதிய கவிதை. ஞானக்கூத்தனுடைய துணி இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, இருந்தாலும் படிக்கிறேன். ஆள் மாறி வந்த கணவனினும் சுவாரஸ்யம் மிகுந்திருந்தது. நான் அதில் இருந்தேன். எனினும் என்னை தேடி அலையும் இன்னொரும் தென்பட்டார். அவர் கனவு கண்டு கொண்டிருக்கவில்லை. விழிகளில் விளக்குழி மினுங்கியது. இருளாய் இருக்கும் கூடுமென ஒரு குரல் இடையிட்டது. கலைக்கப்படாத சீட்டுக்கட்டில் ஒளிந்திருக்கும் ஜோக்கரை தேடும் விரலாய் மனம் தேடியது. ஆட்டத்தை தலைகீழாக்கும் வல்லமை கைவசப்படும் ஜோக்கரால் இயலும். ஒவ்வொரு நாளும் கடிகார தேதியை மாற்றுகையில் தேதி எண் பிறழ்ந்திருப்பது வாடிக்கையாகிவிட்டது. எனினும் நேரக்கரங்களில் மாற்றம் ஏதும் நிகழாதிருப்பது எவ்வண்ணமோ. இரு பருவங்களுக்கு இடைப்பட்ட காலக்கூறுகளில் விடைவரலும் திரும்பி வரலும் ஒருங்கே சந்திப்பாகின்றன. குரல் எழுப்பும் என நினைத்தேன். சற்று முன் அமர்ந்த சிறுகுருவி கிளைகளின் ஆட்டத்தில் சரசரக்கும் சிற்றிலைகளில் ஒன்றாவது வண்ண வேற்றம் இருக்குமா என்று தேடிக்கொண்டிருந்தேன். அந்நேரம் அச்சிறு குருவியின் சிறகுகள் மறைகளில் எழுப்பிய ஒளி இழை அடிவானின் வளைகோடானது. இப்போது இடது காலில் வலது கால் செருப்பை அணிந்திருந்தேன். வலது காலில் இடது கால் செருப்பை அணிந்தபோதுதான் அதை அறிந்தேன். இருப்பினும் வினோதமான நடை எனக்கொன்றும் அந்நியமாயில்லை. நன்றி, வணக்கம்.